திபூர்ணம் மெய்யாகவே சதுரயுகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபீக மகான் விராகி யுவான் ஷாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. முன்னூறு தங்குல சிக்குல மாமணி என்னிதய பெருமான் குன்னெனும் கன்சுல் தன்னில் அறிந்த குணக்கடல் மணிகள் என்னையும் மன்னவர் தன்னில் அறிந்துர என்னிதயம் திறந்தே சொன்னவராதி அருட்பெரும் ஜோதி செங்கமல பதமே என்று மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி நமஸ்கரித்து மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் 51வது மாதாந்திர பிரார்த்தனை சபையில் நம்மளாம் இங்கே கூடியிருக்கோம். இந்த சபையில் நான் உங்கள் கூட பங்கிக்க போகிற தலைப்பு காய கற்பம். ஏன் திடீர்னு இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னால், நிறைய நாளாகவே எனக்கு வந்து ஒரு பதிவு உங்கள் கூட பங்கிக்கணும்னு ஒரு ஆசை. அது ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூட இருக்கணும்னு ஆசை. நிறைய நாள் நான் நினச்சி பார்ப்பேன். ஒரு ஃபால்ஸ் ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுட்டு நம்ம கடை தேர்ந்துருவோம் நம்மளாம் நினச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. இப்போ இந்த உடம்புல வந்து அது நடந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த மெய்யில் அப்படி நடந்துடக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு வாக்கியம் நான் படிக்கிறச்சே எனக்கு வந்து அது ரொம்ப தோணிகிட்டே இருந்தது மனசில். அதாவது கோடாயுத கூற 51வது வாக்கியம். அதில் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்து கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடடா, நாமளும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். மாதாந்திர சபை நடத்துகிறோம், நம்ம வீட்டில் கொடிக்கு போகிறோம், எல்லா திருவிழாலும் கலந்துருக்கோம், தவறாத வணக்கம் பண்ணுறோம், நூல் படிக்கிறோம், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோமே. அப்போ இது எப்படி நம்ம எதை வச்சு நம்ம நிறுத்து பார்க்கறது? திரும்ப இந்த வாக்கியத்தை நான் அடிக்கடிக்கு படித்து ஒரு பயம் வரும் எனக்கு. நமக்கு ஒரு குறைவில்லை, அப்படி தானே, நம்மளுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அது சத்தியம்தான், அது உண்மைதான். நம்மளை சுற்றி பார்க்குறச்ச எதிர் வீடு பக்கத்து வீடு, நான் அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி சிக்னல் நிற்கிறச்ச சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பேன், பாவம் அப்படின்னு நினச்சிப்பேன் நானே. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினச்சிட்டு நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்து கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறாங்களா, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம அந்த கேட்டகரியில் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறச்சு தான் இந்த தலைப்பு வந்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதை ஒரு கம்பேரிஷன் பண்ணி பேசினா கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போது காய கற்பம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். காயம்னா இந்த உடல், கற்பம்னா வந்து அழியாதது அப்படிங்கிறாங்க. இது சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப அதாவது மிக முக்கிய சிறப்பான ஒரு பிரிவு இந்த காய கற்பம் அப்படிங்கிறது. உடலை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நீண்ட ஆயுளுடன் இருக்கிறதுக்கும் வந்து உதவக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த கற்பம் அப்படிங்கிறது. இது எப்படி உனக்கு தெரியும்னா, எங்கள் அப்பா வந்து பேசிக்கலி சித்தா வைத்தியர் அப்படிங்கிறனால எனக்கு அனுபவம் கூட இருக்குது. இந்த கற்பம் சாப்பிட்ட அனுபவம் கூட, அது உங்கள் கூட பங்கிக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. அது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்ச எங்கள் அப்பா ஒரு மிளகு வைத்தியம். மிளகு வந்து என்னென்னா, மிளகு எடுத்து அதை சுத்தி பண்ணி நிறைய மூலிகை சாறு அதில் விட்டு நிழலில் உலர்த்தி முதல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணாடி போட்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த ஹார்லிக்ஸ் போட்டில் கண்ணாடியில் வரும், இப்போ மாதிரி இல்லை, அதில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகுன்னு அப்படி 40 நாளுக்கு 40 மிளகு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிசைனிங் ஆர்டரில் 39 38ன்னு கொடுத்து ஒரு மிளகில் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இது வந்து அப்பா சொல்லுவாங்க, இது வந்து கற்பம்மா, இது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு மருந்து. இது அந்த நோயில் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் உனக்கு உடலில், அதெல்லாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு தேள் கொட்டிடுச்சு கையில், ஒரு 3 இடத்துல அப்படியே பத்துச்சு 3 இடத்துல. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டாங்க அந்த இடத்துல.
மூக்கில் ஒரு நசியம் விட்டாங்க. அவ்வளோதான். டாக்டர்ஸ்லாம் போகல நாங்க. அது ஒரு மிட் நைட்டுங்கிறதுனால ஒரு நைட்டு ஒரு 12, 1 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தூங்க விடல அன்றைக்கி நைட்டு முழுக்க. அப்புறம் காலையில் நல்லாவே இருந்தேன் நானு. ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. அப்போ தான் அப்பா சொன்னாங்க, "நீ வந்து கற்பம் சாப்பிட்ருக்கேம்மா. அதனால தான் உனக்கு உடம்புல வந்து அந்த அத்தனை ஒரு சக்தி இருந்திருக்குது உனக்கு. அந்த கற்பத்தோட வேலை தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கற்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த காயத்துக்கான கற்பம் அந்த நான் மிளகு சாப்பிட்டேன். நெறைய கற்ப மருந்தெல்லாம் இருக்கு அது. பின்னாடி நம்ம இந்த பதிவிலேயே நம்ம பார்ப்போம். அந்த காயக்கற்பம்னா அது என்ன மூலிகைகள், அதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்றது. அதாவது காயக்கற்பம்ன்றது என்னன்னா, சித்தர்கள் காட்டி தந்த அதாவது முதுமையை வென்று நீண்ட ஆயுளுடன் வாழ உதவும் ஒரு அமுதக்கலை அப்படின்றாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம நெறைய நமக்கே தெரியும். இந்த உடல் வந்து அழியக்கூடியது தான். இது நெறைய நாள் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த உடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ப பின்னாடி பார்ப்போம் நம்ப. திருமூலர் என்ன சொல்றாரு, இந்த பதவியிலேயே நான் சொல்வேன் உங்களுக்கு. நம்மளோட ஔவையார் என்ன சொல்றாருன்ட்டு. அதனால இந்த உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தான். ஆனா, இந்த காயத்துக்கான கற்பம் நம்மளுக்கு தெரியுது. நம்ம அஞ்சறைப்பட்டியிலேருந்து நம்ப உணவே மருந்து, மருந்தே உணவுலாம் நம்ம எடுத்து அத சரியா வச்சுக்கிறோம். ஆனா, அந்த அ இன்னொரு உடல் இருக்கே, தங்க உடல், வைர உடல், நித்திய உடல், அ ஜலம் தீண்டாத உடல், நெருப்பு தீண்டாத உடல், இப்படி பல பேர் இருக்குல்ல. அந்த உடல அந்த உடலுக்கான உயிர், அந்த உயிர் வந்து அந்த உடல எடுத்துக்க போது, எடுத்துட்டு நித்திய காலம் இருக்க போது. அப்படி இருக்க போற அந்த நித்திய உடல் எங்க இருக்க போது? ஒண்ணு நித்திய சொர்க்கத்திலயா? நித்திய நரகத்திலயா? நித்திய நரகத்தில இருக்கிறது நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு நித்திய நரகத்தில இருக்கும். ஆனா நித்திய சொர்க்கத்துக்கு போணும்னா, அதுக்கு ஒரு கற்பம் வேணும் இல்லையா? அந்த கற்பம் அது எது? அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா பேசணும்னு ஒரு ஆசை. அதுக்கான பதிவு தான் இது. இந்த தூள உடல்ல வந்து நம்ப பாதுகாக்காம போயிட்டா அந்த நஷ்டம் பரவால்ல. ஆனா இந்த வாக்கியத்த படிக்கிறச்ச நம்ப வந்து அ அ தெய்வ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம் அப்படிலாம் நெனச்சுட்டு, அங்க தெய்வீக ராஜாங்க நீதிமன்றத்தில போய் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நிக்கிறச்ச நம்ப கையில அந்த பலன் இல்லாட்டி, நம்ப எல்லாம் தானே பண்ணோம். நம்ப சபைக்கு போனோம், சபை அட்டெண்ட் பண்ணோம், வேதம் படிச்சோம் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்துட்டு உதட்டளவுல இருந்துட்டு உள்ளத்தளவுல இல்லாம, அந்த எண்ணத்துல இல்லாம, நினைவுல இல்லாம, அந்த நம்பிக்கை ஏமாந்து போயிடக்கூடாது. இது எனக்கே நான் சொல்லிக்கிறது. அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவா தான் நான் பார்க்குறேன். அத நான் உங்க கூட பங்கிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அத நான் இந்த சபையில உங்க கூட பங்கிக்கலான்னு இருக்கேன். இதுல அ மெயின் விஷயம் என்னன்னா, நம்ப வந்து என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, நம்ப கரெக்டா உடற்பயிற்சிலாம் பண்ணுறோம். கரெக்டா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு ஒரு குறைவும் இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அது கரெக்ட்டா அப்படின்னா, அது கரெக்ட் இல்ல. ஏன்னா, எப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்ட்ட போயிட்டு அவர் குடுத்த மாத்திரையே வருஷ கணக்குல சாப்பிட்டு இருக்கிறது கரெக்ட் இல்ல. ஏன்னா, அப்பப்போ கரெக்டா செக்கப் போயிட்டு, அந்த மருந்து நமக்கு உகந்ததா? அது அதனுடைய வேலைய செய்யுதா? அப்போ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இந்த மருந்து அப்படி சரியா இல்ல. மருந்து சாப்பிட்டோம் அதிகமா இருந்தா, அப்ப இந்த மருந்து சரியில்ல. அப்ப அத மருந்த கூட்டணும், இல்ல மருந்த மாத்தணும்ன்றது நம்மளுக்கு அந்த தெரியணும். அதுக்கு தான் தெய்வம் நம்மளுக்கு அறிவு குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அந்த அறிவ வச்சு நம்ம என்ன பண்றோம்? அது அறிவா, அழிவான்னு தெய்வம் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் நெறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டுருக்கேன். விருந்துக்கெல்லாம் போனா நமக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. இதே ஒரு கல்யாணம் போறோம், ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போறோம்னா சாப்பிடாம இருக்க முடியுமாக்கா? நான் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு லட்டு ஏதோ நான் சாப்பிட்டுருவேன். வந்து ஒரு 1/2 மாத்திரை கூட போட்டுப்பேன் அப்படின்வாங்க. அச்சச்சோ! அப்படின்னு நெனச்சுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த மருந்துலேருந்து வெளிய வரணும்னு நம்ப நெனைக்கிறது போயி, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கூட வேணா இன்சுலின் டோஸ் அதிகம் போட்டுக்கலாம். மாத்திரை அதிகம் போட்டுக்கலான்ற மனநிலைக்கு நம்மள நம்ம உருவாக்கிட்டுருக்கோம். அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் நம்மளுக்கு ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு. அது வந்து ரொம்ப முக்கியம். அது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டு மாரி இருக்கும் இந்த பதிவு. இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா,
இந்த சுவர் இருந்தால் தானே சித்திரம் இல்லையா? அதனால இந்த பதிவில் நான் வந்துட்டு உங்கள் கூட அதாவது அந்த நித்திய உடல், அந்த உயிருக்கான கற்பம் எது அப்படிங்கிறத நான் பங்கிக்கலான்னு ஆசைப்படுறேன். சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சுகர் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தது என்ன, ஒரு 100 இருக்கும் ஃபாஸ்டிங், நான் தூங்கி எழுந்து பார்த்ததும். அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் பாக்குறச்ச அட்லீஸ்ட் 180 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல போனா கொஞ்சம் உஷாராயிடணும். உடனே ஏன் அப்படி இருக்கு, மாத்திரை சாப்பிட்றோம், இன்சுலின் போடணும், இருந்தாலும் ஏன் இதுக்கு 100 தானே 220 தானேன்னு சொல்லக்கூடாது. அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இல்லைன்னா மாத்திரை சாப்பிடல அர்த்தம் இல்லாம இருக்கு. அப்ப இந்த பல்ஸ்ன்னு ஒண்ணு பார்ப்போம். பிபி பாக்குறது, பிபி வந்து 120/80 எல்லாருக்குமே இருக்காது. ஒரு 40 வயசுக்கு மேல 130 140/90 இருந்தா கூட ஓகே. அதுக்கு மேல இருந்தா உஷாராயிக்கணும் உடனே. அப்ப நம்ம சாப்பிட்ற மருந்து சரியில்லை, அது டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம அப்படியே வருஷ கணக்குல அதை சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. அவர் ஒரு தடவை கொடுத்தா அந்த டைம்ல கொடுத்ததை அப்பப்ப நம்ம வந்து கூடவோ குறைக்கவோ அதை நம்ம போய் கன்சல்ட் பண்ணணும். பல்ஸ்ன்னு ஒரு விஷயம் பார்ப்போம். 72 இருக்கணும்னா 60 கீழவும் போகக்கூடாது, 90க்கு மேல. மெடிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, இந்த தூளம் நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த மெயிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரும். அதான் திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பாங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஒரு தலைவலி காய்ச்சல் வந்துட்டா நம்ம முதல்ல பண்றது என்ன தெரியுமா? கஞ்சி கூட குடிச்சிருவோம், சாப்பாடை விட மாட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு தூங்குவோம். ஆனா அன்னைக்கு வணக்கம்னா, இன்னைக்கு உடம்பு சரியில்லைப்பா, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு வந்து நடக்க முடியலக்கா, முட்டு வெளிக்கா, அடுத்த வாரம் சபைக்கு வரேன்கான்னு சொல்லுவோம். நமக்கு கவனிச்சிருக்கலாம், நான் பண்ணுவேன் அந்த வேலையை. அப்போ சபைக்கு வந்து மத்த எதுக்குனால போயிடுவோம். ஆனா அது உடம்பு முடியல நம்ம போக மாட்டோம். அப்போ அந்த மெய் நம்மளுக்கு வந்து வாய்க்கணும், மெய் கிட்டணும் அப்படின்னா கூட உடல் நல்லா இருக்கணும். அதனால இந்த உடம்பை வந்து நம்ம சும்மாவா அதை நம்ம சொல்லுவோம், நம்ம தூள வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கையை திறம்பட செய்யணும். ஆனா ஜீவ வாழ்க்கையை திறம்பட செய்யணும்னா இந்த தூளம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஒத்து உழைக்கணும், நம்ம இழுப்புக்கு அது வரணும்னா அதை ரிப்பேர் பண்ணி அப்பப்ப வச்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம அவையார் என்ன சொல்லியிருக்காங்க, உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை கான் அப்படின்றாங்க. அப்ப நம்ம இதை வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த அம்மானித கடனை வாங்கிட்டு வந்துட்டு மனுவின் கடமை என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அது உள்ள காணணும். நம்ம நமக்காக தூளம் தாங்கி வந்த நம்ம தெய்வத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம், இவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திரும்ப நம்மளோட சப்ஜெக்ட் வரணும்னா, திரும்பவும் அந்த காய கற்பம். இந்த உடம்புக்கு காய கற்பம்னா என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லினா, இத முக்கியமா இந்த காய கற்பம் என்னன்னா, இந்த மூப்பு வயசே ஆகாம இருக்கும் அப்படின்வாங்க, மூப்பு இல்லாம இருக்கும். அப்புறம் வந்து இப்பதான் நிறைய கிரீம்ஸ் எல்லாம் வருது, ஆன்டி ஏஜிங் கிரீம், சுருக்கம் வராம இருக்கணும் அப்படிலாம் போட்டுக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம அஞ்சரை பெட்டிலேயே அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதை நம்ம எடுத்துனாவே சரியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய அந்த விஷயங்கள் என்னன்னா, இந்த இஞ்சி இருக்கு, ஆலோவேரா நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த காயக்கற்ப மூலிகைகள் அப்படின்னா நெல்லிக்காய், கடுக்காய், அதாவது நம்மளோட குரான் வேதத்துல சொல்லியிருப்பாங்க, மரணத்தை தவிர மற்ற எல்லா நோயை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பொருளுக்கு இருக்குன்னா அதுதான் வந்து அந்த கருஞ்சீரகம் அப்படின்வாங்க, மரணத்தை தவிர, அப்படி குரான்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சோற்று கற்றாழை, இதெல்லாம் தான் நமக்கு அந்த காயக்கற்பமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு காயக்கற்பம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உடலுக்கு. திரும்ப திரும்ப அந்த காயக்கற்பம்னா நீண்ட ஆயுளுக்கு, இளமையா இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, மன உறுதிக்கு, இதுக்கெல்லாம் அந்த காயக்கற்பம் தான். என்னோட கேள்வி இப்பன்னா, இது உடலுக்கான காயக்கற்பம், உயிருக்கான காயக்கற்பம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தோணல, உயிர் வந்து நித்திய பொருள் தானே, உயிர் அழியாதது. காயம்னா உடம்பு, கற்பம்னா அழியாததுன்னு சொன்னீங்க. அப்போ உயிர் அழியாததுன்னு அதுக்கு எதுக்கு காயக்கற்பம் உங்களுக்கு தோணலாம். உயிர் அழியாதது, ஆனா என்னன்னா நித்திய சொர்க்கம், நித்திய நரகம், 2 விஷயம் இருக்கு நம்மளுக்கு. நம்ம நித்திய சொர்க்கம் போனோமா, நித்திய நரகம் போனோமா? நித்திய நரகம் போறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மாவே இருந்தா நாமளே போயிடுவோம். அது பாட்டுக்கு பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம், பிறந்த சாப்பிட்டேன் செத்தேன் போயிடலாம், அதுக்கு ஒரு பாடம் தேவையில்லை. ஆனா நித்திய சொர்க்கத்துக்கு போனோம், அதுக்கு ஒரு பாடு வேணும். அந்த நித்திய சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காயக்கற்பம் வேணும். அந்த காயக்கற்பம் எது அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற விட தெய்வமே அத திருவாக்கியத்துல சொல்லியிருப்பாங்க, அருளமதம் 375 வாக்கியத்துல, காய கற்பம் கொடுக்க அதை முனிவர் தேவர் உண்டு எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருப்பார்கள். அவர்கள் அதை ஆதியிடமிருந்து ஒரு குகை வழியாக பெறுவார்கள். ஆதியிடமிருந்து ஒரு குகை வழியாக பெறுவார்கள் அம்மா அந்த காயகற்பத்தை. உண்ண வருவதும் உண்டு விட்டு போவதுமாக இருப்பார்கள். எதை? அந்த காயகற்பத்தை.
என இங்கு நடக்கும் செயலை அப்படியே சித்தர் நூலில் பாடியுள்ளார்கள். நம்ம தெய்வத்தோட திருவாக்கு இது சொல்லியிருக்காங்க. இந்த காயக்கற்பம்னா என்ன, ஒரு குகை வழியா அவங்க பெறுவாங்க, அவங்க வந்து அதை பெறதோ போறதோ அப்படின்னு இருப்பாங்க அப்படின்ட்டு. அது கூட இன்னொன்னு ஒரு ஊமை சொல்லியிருக்காங்க தெய்வம். இமயமலை பகுதியில் பறவைகள் இரை தேடி கூட்டமாக வந்து ஒவ்வொன்றும் ஒரு திக்கிற்கு இரை தேட போய்விடுகின்றன. பிறகு அந்த பறவைகள், அதாவது அந்த பறவைகளுக்கெல்லாம் தலைமையான பறவை ஒரு குரல் கூப்பிட்டவுடன் அவை அனைத்தும் கூடிக்கொள்கின்றன. ஒரு திக்குக்கு ஓடிடுது. இது எனக்கு இந்த வாக்கியத்தை படிக்கிறச்சு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது. என்னன்னா, இப்போ அந்த தேவ மகா சபையில வந்து தெய்வம் எனக்கு யார் குருவா வருவீங்க, நான் போய் தூளம் எடுத்து நான் பிறந்தா யார் வருவீங்கன்னு கேட்க, அப்ப எல்லாம் பயந்தாங்க. நான் போக மாட்டேன், அந்த லௌகிக வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா அந்த இதுக்கு அப்படின்னு சொன்னப்பதான் வந்து நம்மளோட ரொம்ப பழுத்த வயது முதிர்ந்தவரை காக்க புசுட பிரான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து நான் போறேன் தூளம் தாங்கி அப்படி. அப்ப தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அங்க இருக்கிற நிறைய பேரை வந்து நீங்க போய் அங்கங்க பெறங்க, நான் வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரிதான் பறவைகள் அங்கங்க ஒண்ணு எனக்கு தோணுன விஷயம், இதுதான் உண்மைன்னு இல்லை. நீங்க பறவைகள் ஒண்ணு ஒண்ணா இருக்கும், அந்த தலைமை பறவையோட குரல் கேட்டது எல்லாம் ஓடி வரும் அப்படின்ட்டு. நம்மளும் அப்படித்தானே, எங்கெங்கே ஏதோ ஊர்ல இருந்ததோ பௌர்ணமி சபைனா எல்லாம் ஓடி போயிடுறோம்ல, திருவிழானா அங்க ஓடி போயிடுறோம்ல நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தோணுச்சு. அப்போ காயக்கற்பம், உயிருக்கான காயக்கற்பம்ங்கிறது தெய்வத்தோட திருவாக்கு அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயத்த நான் அவங்க கூட பங்கிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்தது என்னன்னா, அதாவது என்றைக்கு இருந்தாலும் இந்த தூளம் நம்முடையதல்ல, நம்முடைய சொந்த தூளம் அந்த நித்திய தூளம் ஆகும். அதை அடைவதற்கு இப்பவே ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து சபையில சேரும், நம்ம பேச கூட இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதிகம் பேசக்கூடாது, உடல்நிலை கருதி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. தெய்வம் என்ன சொல்றாங்க, உங்க உயிருக்கான பேச்சா இருந்தா எனக்கு சாப்பாடு கூட வேணாண்டா, நான் எவ்வளவு வேணா பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வான்மதி குரல்ல உத்தரவு பண்றாங்க. உங்கள் உயிருக்கான பேச்சா இருந்தால் எமக்கு சோறு தண்ணி கூட தேவையில்லை, பதில் சொல்லி கொண்டே இருப்போம் அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த கஜானா இருக்கு. என்ன கஜானா, கோடி மனு கீந்தாலும் குறையாத கஜானா எம்மிடம் இருக்கிறதுன்றாங்க. எதுக்காக இவ்வளவு பாடுபட்டு நம்ம தெய்வம் வந்தாங்க அப்படின்னா, அழித்தலையை அழியா தலையாக, இந்த பவத்தலையை தவத்தலையாக, விதித்தலையை மதித்தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக ஆக்குவதற்காக தான் நம்ம தெய்வம் வந்தாங்க. அததான் தெய்வம் வந்து நமக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தர்மம் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கே தெரியும், இந்த தூள தேகம் வளர்றதுக்கு நம்மளுக்கு வந்து அன்ன ஆகாரம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஜீவ தேகம் வளர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா செவி உணவு வேணும், நமக்கு தெரியும். அப்போ செவி உணவுனா என்ன, காதுல கேட்கறதுலாம் செவி, காதுல கேட்கறது எல்லாம் செவி உணவு ஆகுமானா ஆகாது நம்மளுக்கு. அதே மாதிரி வாயால தான் நஞ்சியும் சாப்பிடுறோம், மருந்தும் சாப்பிடுறோம், வாயால தான் அமிர்தத்தையும் சாப்பிடுறோம். வாயில சாப்பிடுறதெல்லாம் அமிர்தம் ஆயிடுதுன்னா ஆகாது. அதே மாதிரி காதுல கேட்கறது எல்லாம் செவி உணவு ஆகாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெரிஞ்சுட்டு எதை நம்ம உட்கொள்ளணுமோ அதை உட்கொள்ளணும். ஜகத சர்க்குணாலங்கீத சன்னத அகபூரமும் கண்டாண்ட சலாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடூழிய, யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடூழிய மகதி ஆண்டவர் வந்தவதாரமே. அகம் புறமும் கண்டு ஆண்ட சலாசனர் யார்? இப்ப புறத்துல பார்த்துட்டோம், நம்மளுக்கு இப்போ டாக்டர் என்ஜியோ பண்ணி அகத்துல தானே பாக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். பிளட் வெசல்ஸ்ல ஒரு பிளாக் இருக்கிறதுல கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம சொல்ற அகம் அந்த அகம் இல்ல, அது ஜீவ தேகத்தின்னு அது யாராலையும் பார்க்க கூடாது, அவ எந்த பிஹெச்டி பண்ணாலும் அது பார்க்க முடியாது. அப்போ அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, புறத்தில் உள்ள குறைபாடுகளை காணலாம், அவற்றை திருத்தலாம், ஆண்டு கொள்ளலாம். அதே போல அகத்தில் செறிந்துள்ள குறைபாடுகளை கண்டு நீக்குவது எப்படி, அது யாரால முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது யாரால முடியும்னா, ஒரு கதி சஞ்சீவியர் வந்து அகத்தில் உள்ள குறைபாடுகளை ஆய்ந்து கண்டு சீர் செய்ய வேண்டும். அப்படி அகப்புறம் கண்டு அவற்றின் குறைபாடுகளை அறிவு சம்மதிக்க, சும்மாலாம் இல்ல, அறிவு சம்மதிக்க நீக்கி ஆண்டு கொண்டவர்களே நமது ஆண்டவர்கள். நம்ம இப்ப யாரும் நம்ம வலு கட்டாயமா இங்க கூப்பிட்டு வந்தாங்களா, சபைக்கு போகணும் நீங்க போயே ஆகணும், இல்ல ஜெயில போட்டுருவோம்னு சொன்னாங்க. நம்ம ஈடுபாடு கொண்டுதான் இங்க வந்திருக்கோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கருத, நம்ம ஜீவனுக்கு வேணும்னு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பொய்யகத் துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி
அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செய்கின்ற முழு தீர ஜீவ ஆட்சி ஆண்மை உடையவர்களே ஆண்டவர்கள். அதாவது இப்ப என்னன்னா, மரளி கை தீண்டாத மெய்ச்செயலை பயிற்றுவிக்கும் நம் சாகா கலையை இன்னும் எந்த அளவில் தெய்வம் பாக்குறாங்க. உங்களுக்கு எப்படி சொன்னா இது புரிக்கும்? ஏன்னா அவரோட திருவாக்கு தான் நம்மளுக்கு காயகற்பம், உயிருக்கான காயகற்பம் அப்படின்னுட்டு. அப்போ அவரோட திருவாக்க பத்தி அவங்க சொல்றாங்க, நான் எப்படியெல்லாம் உனக்கு சொன்னா உனக்கு ருசிப்பட சுருக்கி ரொம்ப நேரம் பேசினாலும் உங்களுக்கு போயிடுவீங்களோ எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேரமாகி விட்டது, போய் உன்னை என்னது சோத்து பானைக்குள் இருக்கிறத எடுத்து உன் தோல் பைக்குள் போட்டுக்கொள்ளுக்கோ சொல்லுவாங்க தெய்வம். அப்போ சுருக்கி மக்கள் மனத்தில் சுள்ளென்று தைத்து பதியும்படி பேசினால் சர்வ உலகமும் இதை கைப்பற்றும் என்று நினைத்து நினைத்து தெளித்து தெளித்து ஏகரகமாக எவருடைய நினைவும் எட்டி ஏறி அறியாத எல்லைகள் எல்லாம் எடுத்து ஆத்திரம் கொண்டு பேசுகிறோம். அதை கேட்ட நீங்கள் ஆண்டவர்கள் புதிது புதிதாக நான் என்றும் கேட்டறியாதவற்றை பேசுகிறார்கள் என்று ஆச்சரியமுறுகிறீர்கள். ஆனால் எந்த வார்த்தை எந்த பொருள் இவர்கள் மனதில் போய் தைத்து இந்த மெய்யில் வந்து விரைவில் கூடிக்கொள்வார்கள் என்பதே என் கவலை. நம்ம உட்காந்து தெய்வம் வாக்கியம் படிக்கிறச்சோ ஒரு வாக்கியம் படிச்சா அதுக்கு மேல போவே முடியாது, அப்படியே உட்காந்துரும். எப்படி சொல்லியிருக்காங்க தெய்வம் இதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியலன்ட்டு அடுத்த நிமிஷம் நாய் மறந்தார் போல பழைய திரித்த வரகையே திரிக்கிற மாதிரி அந்த கையில திரிக்கிற மாதிரி 7 மணி ஆயிடுச்சு, காலையில ஓடணும், மத்தியானம் பாப்பா 3:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து, அப்படிதான் நம்ம நினைவு ஓடிடுது. இதை ரசிக்கிறா கூட தெய்வம் இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அதை நம்ம ரசிச்சு சுவைச்சு இருந்தா கூட அதுலயும் நம்மளால இருக்க முடியல. இந்த உலகத்தேடு நம்மள மாயை வந்து இழுத்துடுது. அதுலயும் மீறி நீ வந்து அந்த சுவைப்பட உனக்கு எப்படிலாம் சொன்னா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம தெய்வம் வந்து 4 வேதத்தையும் ஒரே மாதிரி இறக்கல, எல்லாமே வாக்கியமா சொல்லிட்டு போயிருக்கலாமே. 2 வாக்கியமா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு வந்து மான்மியமா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு வந்து பாடல்களா சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பாடல் வரும், எனக்கு பாடல் வராது. இன்னொருத்தருக்கு வந்து வாக்கியம் பிடிக்கும், படிச்சா தெரிஞ்சுக்க முடியும். யாருக்கான எந்த சுவைனா பிடிக்கும், நீ இதை மெய்ய பிடிச்சுக்கோ கெட்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி வைக்கிறாங்க. எவனுடைய படலை கடந்து முத்தி தேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து அதற்கான உபாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா? அது நீயாக படித்தால் வருமா? நம்ம கிட்ட எல்லாருக்கும் வேதம் இருக்குது. நம்ம வீட்டுல வேதம் உட்காந்து இப்ப பஸ்ஸை புடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு அக்கா சொல்றாங்க, போன வாரம் நான் சபைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்க்கா, எனக்கு பஸ் கிடைக்காம அப்படின்ட்டு. அப்போ இது நம்ம வேத நூலை எடுத்து வச்சு நம்மளே படிச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கும் தெய்வம் உடனே என்ன சொல்றாங்க, கூடி சங்கம் தேட தேட கோது அறிந்திடும் அப்படின்றாங்க. இப்ப நான் போனேன்னா அக்கா ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு அண்ணா சொல்லுவாங்க, அக்கா நான் இது யூடியூப்ல கேட்டேன்க்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அக்கா இப்படி சொல்லலையேக்கா அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து ஒரு நம்மளா படிக்கிறதுக்கும் ஒரு டிஸ்கஷன் நம்ம அதை பண்ணி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் நம்ம சபைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தெய்வத்தோட உத்தரவு. அது சபை நடத்துறியாடான்னு கேட்பாங்களாம். ஒரு ஊர்லயும் சபை நடத்துறீங்களா, அது தெய்வத்தோட உத்தரவு. அது சபை நடத்தணுங்கிறது தெய்வத்தோட உத்தரவு. நமக்கு தெய்வம் உத்தரவு பண்றாங்க, எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம் என்று நினைத்தால் ஒழிய அதன்படி சடார் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உண்மை நோக்கி நான் 3 எட்டு எடுத்து வைக்கும் காலம் இதுன்றாங்க. இந்த ஒரு வசந்த காலம் நமக்கு கிடைக்குமா? நீ என்ன உனக்கு நினைச்சதெல்லாம் கொடுக்குற, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எம்மை நேசி, எம்மை தவிர வேற ஒன்றே நேசிக்காதேங்கிறாங்க, கொடுத்துட்றேங்கிறாங்க. நீ சாதாரண ஒரு பிளம்பரோ ஒரு கொத்தனாரோ ஏதான ஒரு வேலைக்கு வந்தா கூட எத்தனை மணிக்குப்பா வந்த காலையில, நீ 10 மணிக்கு தானே வந்த, இதுக்குள்ள போறேங்கிறன்னு நம்ம கேட்போம் இல்லையா. இந்த டைம் பவுண்ட் இருக்குது, இவ்வளவு டைம் இருக்கணும், இத்தனை வேலை பண்ணணும், லஞ்சுக்கு 1/2 மணி நேரம் தான் போகணும். இது மாதிரி டவுன் அது எத்தனை பெரிய ஐடி ஜாபா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வேலையா இருந்தாலும் ஒரு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா தெய்வம் எங்கேயுமே கொடுக்கல. நீ டெய்லி வேதத்தை படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையா தெய்வம். சொல்லுவாங்க அந்த மெய்க்கல்வி கலாசாலைக்கு சொல்றாச்சு, கட்டாயம் வர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. பணம் கொடுக்கணும்னு அவசியம் முதல்ல கொடுப்பாங்க, கோடாயுதப்பூர்ல முதல்ல கொடுத்துருவாங்க இருக்கு. ஏன்னா கம்பல் பண்ண எங்கேயும் வராம போயிடும், உன் இஷ்டம், உனக்கு எப்ப முடியுதோ வாங்க, அவ்வளவு தயவா இருக்காங்க தெய்வம். எமது வளப்ப மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனா அந்த வெய்வெளியில இருக்க மக்கள் தலையை என்னன்னு சொல்ல ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க. அந்த வார்த்தையை அவங்களுக்கு கேட்டாலும் அப்ப கேட்டு ரசிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்கப்பா யூடியூப்ல, அது ஏதோ வந்து செத்த பொண்ணுக்கு தீர்த்தம் குடிக்குமாம எல்லாம் கேட்கறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு சுவை தட்டுது அது நம்மளுக்கு? அந்த ஜீவன் அதுக்காக பிறந்தது, அது எப்படி இருந்தாலும் வந்துடுது இல்லையா. அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறதா நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்க. ஆசான் அவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது. எந்த செயல் தானே வந்துகிறது அப்படின்னா, நம்மளோட எண்ணம் வந்து சுவாசத்துல கலந்துருக்குமாமா, சுவாசம் வந்து அறுசுவையில கலந்துருக்குமாமா.
அப்ப அந்த சுவாசம் வந்து தெற்கு நோக்கி ஓடுதுன்னுவாங்க. தெய்வம் தெற்கு நோக்கி ஓடக்கூடாது, அது மாறி ஓட வேண்டும். அது எப்ப மாறி ஓடும் அப்படின்னு சொன்னா, அந்த அது மட்டும் இல்லாம மெய்வழிக்கு வரதுக்கு முன்னாடி மனம் முன்னாடி போகும், அறிவு பின்னாடி போகும். ஒரு கொட்டாம்புலி சைஸ் மாதிரி வால் மாதிரி இருக்குன்றாங்க. ஆனா மெய்வழிக்கு வந்த அப்புறம் நம்ம அறிவை முன்னும் மனதை அதை பின்னும் வச்சு நம்ம போனோம். நம்மளுக்கு அது அந்த செயல் வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அறிவை கொண்டது முன்னாடி வை, மனம் பின்னாடி போலாம் சொல்லவே வேண்டாம். அது தானே அது பாட்டுக்கு நடக்கும். அது மேஜிக் மாதிரி அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். என்னடா தெய்வம் இவ்வளவு சொல்லியிருக்காங்க, எல்லாம் பண்றோம், ஆனா திரும்ப திரும்ப இந்த நேத்து ஒரு அக்கா தீபாக்கா சொல்றாங்க, நான் வீராஸ் கொடுத்தலான் இருக்கேன், எனக்கு சொல்ல முடியல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏக்கம் இருக்குது. மெய்வழிக்கு வந்து இவ்வளவு தெரியுது, இவ்வளவு பலன் இருக்குன்னு தெரியுது, ஆனா அவங்களால நேரம் கொடுக்க முடியலன்றச்சு அவங்களுக்கு அந்த ஒரு வெறுப்பு வருது அப்படின்ட்டு. அதுதான் தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிறவன் எண்ணம் ஒரு நேரத்தில் அங்கு டக் என்று போய் மாட்டிக்கொள்ளும். தெய்வ நினைவா இருக்கணும். எது பண்ணாலும், எது செய்தா தெய்வ நினைவா இருந்தா, தெய்வம் அந்த நினைவு அவங்க கிட்டே இருந்தா தெய்வம்னு சொல்லுவாங்க. உன் நினைவு எம் கிட்ட இருக்குது, எம் நினைவு வந்து எங்க இருக்குதுக்கா? பிரம்மலயத்தில் இருக்குது. அது போய் அங்க டக் என்று மாட்டிக்கொள்ளும். நம்ம பாடுபட்டு அங்க போக வேண்டாம். அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க கொண்டு போயிடுவாங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து நாளைக்கு சாலைக்கு போறீங்கன்னு சொன்னா, அக்கா இந்த பொருளை கொண்டு போய் எங்க விடுதியில வச்சிருக்கீங்கன்னா வச்சிட மாட்டீங்களா நீங்க கொண்டு போயிட்டு? அது மாதிரிதான் நம்மளுக்கு அந்த இதானா எவ்வளவுனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளா போய் அடைய முடியாது பிரம்மலயத்தை. தெய்வம் போறாங்க அங்க, அப்படி தெய்வம் நினைவு அங்க இருக்குன்னா அதுல போய் கூட்டிட்டு அப்படி நம்ம கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகி விடுவது ஒன்றுதான் உன் வேலை, இந்த சொத்து நம்மது. குமாரி அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வாக்கியத்தை. இங்கிருப்பவள் ஆகிய அந்த பொன்னரங்கம் எமது மனைவி, இறுதி சுகம் தருகிறவள் இவள் தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடனும் அது தானே துவஜம் கட்டி ஏறிவிடும் அப்படின்பாங்க. அண்ணா கூட சொல்லியிருந்தாங்க நேற்று இத வாக்கியம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது தெய்வம் வந்து பாட்டையார்கிட்ட எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வார்த்தையே தான் அவங்களுக்கு ஒரு இது கூட மாற மாட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னதை, அவங்களோட வார்த்தை தான் மௌனத்தாரை இல்லைங்களா, அப்படி நடந்துட்டாங்க. சர்வ லோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்ற நமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திரு உள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது அப்படின்ட்டு. ஆனா அவங்க பாப்பா கூட கதையில சொன்னாங்க, மர்க்கட நியாயம் மார்ஜால நியாயம். பாட்டையார் அவங்க குரு பெருமான் கிட்ட இருந்தது மர்க்கட நியாயம். அவங்க கெட்டியா புடிச்சிட்டு ஒரு நிமிஷம் கூட அவங்களை விட்டு விலகல. எங்க மாறி போயிடுவாங்களோ, தண்ணி குடிக்க போனா கூட வேற வழியா போயிடுவாங்களோன்னு அப்படி இருந்தாங்க. ஆனா நாம எப்படி இருக்கோம் இந்த உலகத்தேட்டுல, நம்ம பாட்டுக்கு இந்த உலக பெருக்குல இருக்காங்க. அவங்கதான் நம்மள கூட மார்ஜால நியாயம். அவங்க தூக்கிட்டு நம்மள இருக்காங்க. நம்ம தெய்வம் அவங்க பிடி விட்டா அவ்வளவுதான். நம்மளுக்கு எம் பிடி விட்டால் யமன் கையில் நீன்றாங்க. அவங்க நம்மள பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், நம்ம மர்க்கட நியாயத்துக்கு நம்ம போறோம். நம்ம போய் கெட்டி அவங்கள பிடிக்கணும். அதுதான் சிக்கனை பிடித்தேன்னு சொல்லிட்டு ஒரு அழகா கதையின் மூலமா இன்னைக்கு ஷாலை சஞ்சீவினி நம்மளுக்கு சபையில பங்கிட்டாங்க. வேத விளக்கம் தான் அவர்கள் திருவாக்கு. எம் எண்ணத்திற்கு மாறாக நீ பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடும். நான் அடிக்கடி சொல்றதுதான். தெய்வம் ஒரு உத்தரவு சொல்லியிருந்தாங்களா, அதை நம்ம மீறக்கூடாது. இதுல வேற இவங்க போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணலாம்ண்ணா, ஒண்ணும் இல்லைண்ணா. தெய்வம் அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் இல்லாம சொல்லியிருப்பாரு, இருந்தா அவர் இப்படி சொல்லிப்பா. நீ சொல்லாத, அது அப்படி இருந்தா அவன் பண்ணனா அவங்க பண்ணிட்டு போட்டோம், அது நீ சொல்லாத. எம் எண்ணத்திற்கு மாற்றமாக பேசினால் பாவமே வருங்கிறாங்க. அதனால அப்படி நான் நிறைய பேர் கேட்டிருப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பண்ணலாங்க அப்படின்ட்டு. நிறைய பேரு அதெல்லாம் ஒண்ணுங்க, உடம்பு தானே சரியில்லை, நீங்க சத்து வரணும்னா நீங்க சாப்பிடலாம் அப்படின்வாங்க. அப்படின்ட்டு அசைவம் சாப்பிடலாம்னா மட்டும் கடவுளை தெய்வம் எங்கேயுமே அப்படிலாம் சொல்லலையே எங்களுக்கு. அதை சொல்லாம கூட அவன் சாப்பிடுறது அவன் தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதை நீ வந்து ஊக்குவிக்காத. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அது அவங்களுக்கு என்னன்னா அது இன்னும் ஒரு தைரியம் ஆயிடுது. அது முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனோ அந்த எல்லைக்கு போய் அந்த தெய்வ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம்ன்றாங்க. அப்போ தெய்வத்தோட திருவாக்குதான் அது. நம்மளுக்கு அந்த காயகற்பம், உயிருக்கான காயகற்பம் அது இங்க வெளியாகிட்டு இருக்கு. நான் அதை பங்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கேன். பங்குறவங்களுக்கு பலன் எத்தனையும் அதே தான் கேட்கறவங்களுக்கு. தெய்வ திருவசனம் நம்ம பேசணும்தான் பலன் இல்லை, அந்த திருவசனங்களை கேட்கறவங்களுக்கும் அதே பலன் தான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. சிக்கனை பிடித்தேன் என்றால் சிக்கி கொண்டேன் என்று பொருள் அல்ல. நானும் நீயும் பிரிக்க முடியாமல் ஒரு தெய்வீக பிணைப்பில் இருக்கிறோம். பிறர் பிரிப்பதற்கு எவ்வளவு முயன்றாலும் நடக்காத ஒரு காந்த பிணைப்பு இது. ஆசானுக்கும் சீடனுக்கும் உள்ள ஒரு வினோத தொடர்பு அது அப்படின்றாங்க. அதுதான் சிக்கனை பிடிச்சு போய் மாட்டிக்கிட்டான்ப்பா அந்த ஆள்கிட்ட அப்படின்வாங்க. அப்படி இல்லை. தெய்வம் பாட்டையா கூட முதல்ல அந்த உபதேசம் வாங்கிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு போறாங்களா, எங்க அந்த ஊர் வழியா போனா அவங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் வருவாங்களா, மை போட்டு கூப்பிட்டு போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா.
என்ன மை போட்டாரு அவருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேவையோ அது கிடைச்சது அவங்களுக்கு. அதான் சிக்கனை பிடிக்கும், மத்த எதுவுமே வேணாம் தூக்கி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அவர் என்ன பார்த்தாரு, அவருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது. அதுதான் அந்த சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிறது. ஈசனை பற்றியே உன் செவிகள் சுவைத்து கழிக்க வேண்டும். ஈசனை பற்றி அவங்களோட திருவாக்கு தான் நம்மளுக்கு. இப்ப நீங்க அதுதானே கழிச்சிட்டு இருக்கீங்க. அப்பொழுதுதான் ஈசன் சக்தி உன் ஜீவனில் வளர்ச்சி அடைந்து பிரகாசிக்கும். நீயும் ஈசனை அடைவாய். இல்லாவிட்டால் செவி உணவு பருகாவிட்டால் யமனிடம் தான் நீ தள்ளப்படுவாய். அப்போ உடலுக்கான காயக்கற்பம் விட நம்மளுக்கு உயிருக்கான காயக்கற்பம் ரொம்ப முக்கியம். உடலுக்கான காயக்கற்பம் 100 வயது அளவுதான். ஆனா உயிருக்கான காயக்கற்பம் எக்கோடி காலத்துக்கும். அதுவுமன்றி நீ செவி உணவு பருக பருக ஈசனுடைய அனுகிரகம் கிட்டும். அப்படி ஈசனுடைய அனுகிரகம் கிட்ட கிட்ட உன் மூச்சு துண்டாடுவது. இதுதான் இன்னைக்கு அண்ணா சொன்னாங்க, மூச்சு அடங்கிடும், மூச்சு நின்னுடும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க மாமனார் கேட்டா, மூச்சு நின்றுட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லைங்களே அப்படின்னாரு அவரு. அது மாதிரி உன் மூச்சு துண்டாடுவது நிறுத்த பெற்று உன் சுவாசம் வெளியே போகாமல் தங்கும். சதா ஈசன் சுவையே செவிகளுக்கு விருந்தளித்து வந்தால் சுவாசம் கட்டுப்பட்டு. இதுதான் முக்கியம். என்ன நம்மளுக்கு நடக்குது, இப்ப இங்க சபையில வந்து உட்காந்துருக்கோம்னா இங்க வந்து உட்காந்து நம்ம பல கதைகளை பேசலாமே. பேசினா என்ன ஆகும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அறிவுக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மூச்சு துண்டாடிட்டு போயிருக்கும். ஆனா சபையில வந்து தெய்வ திருவாக்குகள் தெய்வ திருப்பாடல்கள் பாடுறதால மூச்சு கட்டுப்படும் ஸ்தானத்தில் கட்டுப்பட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிஷ்டைக்கும் தவத்திற்கும் வழி பிறக்கும். அது உன் ஆசான் தயவால் தான் நடக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை பெற்று உன் பக்கம் அவர்கள் அன்பை பாயுபடி செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த உயிர்க்கான காயகற்பம் எதுனா தெய்வத்தோட அந்த அன்பை நம்ம எப்படி பெறறோம் அப்படிங்கிறத அதுக்கு உழவு அவங்களே சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. தெய்வ திருவாக்கு எதற்காக பிறக்கிறது? தெய்வம் வராங்க, சபையில கூடுறாங்க, எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க? ஏ மனிதனே, நீ தேவேசன் முதலாய அழியா வரத்தன்னல் அனைவரும் அளவிலா காலம் அழியா புகழ் புகழும் அப்புகழுக்கு பிறந்தவன். நாம் அதை நிரூபிக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீ அழியறதுக்கே பிறக்கல, இந்த உயிர் அழியறது இல்லை, உடல் தான் அழியக்கூடியது. அதை நான் உனக்கு நிரூபிக்க வந்திருக்கேன் அப்படின்ற அந்த திருவாக்கு கொண்டு நம்மளுக்கு நிரூபிக்கிறாங்க. எப்படிலாம் சொல்லணுமோ அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ அது எதன் மூலம் சொல்றாங்கன்னா, அந்த காயகற்பத்துக்கு அவங்க தனியா ஒரு வாக்கியம் சொல்றாங்க. கோடாயுதக்கூர் 91வது வாக்கியத்துல, நாம் கையில் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, யமனனுகா செல்வ மருந்து, ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்து, மாதவன் தவ மருந்து. நம்மளோட ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல ஒரு பாடலே கொடுத்திருக்காங்க, மாதவ தவ மருந்துன்னு சொல்லிட்டு. அப்போ சிவமாதவன் பிரம்ம மாதவன் கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவி பிணி தீரும், நிச்சயம் தீரும். அந்த மருந்து தான் அந்த உயிருக்கான காய கற்பம். அப்போ தெய்வத்தோட திருவாக்கு தான் அந்த உயிருக்கான காய கற்பம். செத்த பிணத்துக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா போய் பார்க்கணும். அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு பீரியட் நடந்தது, பிள்ளையார் பால் குடிக்கிறதுன்னா ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் தண்ணியில பாலை கலந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டே இருக்காங்க, பால் உரியுதுன்ட்டு. அந்த பீரியட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அந்த ஒரு டைம்ல நடந்தது. அப்போ ஒரு அதிசயம் நடக்குதான், ஓடி போய் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல, செத்த பிணத்துக்கு உயிர் கொடுக்கணும், ஓடி போய் பார்க்கிற. அப்போ அவர் வார்த்தைகளை கேட்டு ஒருவர் எந்த ஆர்வத்தோடு நடப்பாரோ அந்த ஆர்வத்தோடு எம் வார்த்தைகளை கேட்டு உன் உள்ளத்தில் வைத்து நடக்க வேண்டும். அதுவே உன் மீட்புக்கு வழி. அந்த அறிவு கொடுத்துருக்கலாம். அப்ப அதை போய் பார்க்கிறேன். இப்ப இது மாதிரி ஒரு புதுமையா ஒருத்தர் பேசுறாங்க, நம்மளுக்கு எக்கோடி காலத்திற்கும் நரகத்துல போகாம மீள்றதுக்கு வழி சொல்றாங்கன்னா, நீ ஏன் அதை போய் பார்க்க மாட்ற? பெரிய கஷ்டம் கூட இல்லையே, அதையே நீ பார்க்க மாட்ற அப்படிங்கிறாங்க. எம்மிடத்திலிருந்து வாக்கியங்கள் வெளியாகும் போது எம் அங்க குலங்கள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு அசைவுகள் பிறங்க இருக்கின்றனவோ அதில் கால் பங்காவது, கால் தான் அதாவது 100%க்கு 25 பங்காவது இருக்கணும் உன்கிட்ட. உன் அங்க குலங்களில் இந்த மெய்யை பற்றி பேசும் போதும் கேட்கும் போதும் ஆத்திர அசைவு பிறங்க நிற்க வேண்டும். அதுதான் ரட்சிப்புக்குரிய வழி. எமது வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உனது எண்ணத்தை விட்டு நீ படார் என்று திரும்ப வேண்டும். ஏன்னா தன்னறிவுல சாயக்கூடாது. நம்ம எண்ணம் வந்து கெட்டதுக்கேதான் கூட்டு போகணும். சௌகரியம் சகதி கடல், பாப்பா சொன்ன மாதிரி. அப்படி இல்லாமல் தாமசமாக திரும்பினால் தண்டனையே வரும். அதோடு எம்மை அவமானப்படுத்தின ஆகினையும் வரும். ரட்சிக்க வந்த அதே ஆயுதம் பட்சிக்க வந்து நின்று கொள்ளும். ஆனால் நாம் சொன்ன மாத்திரத்தில் படார் என்று திரும்பினால் என்னுடைய பிரீத்தி உன் ஜீவன் மேல் வந்து மோதும். உன் ஜீவனுக்கு அதுவோர் போர்வையாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். தெய்வத்தோட திருவாக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா போர்வையாக இருக்கும். அதுவும்
இப்படியே பல போர்வைகளை இல்லையா? அப்போ ஒண்ணு இருந்தா ஓகே, குளிர் கம்மியா, இன்னொன்னு போட்டா அப்படின்னு போட்டுட்டே இருந்ததுன்னா அப்ப அது நம்ம தானே போத்திக்கணும். கொடுத்துட்டாங்க தெய்வம் நம்மளுக்கு. இப்படியே பல போர்வைகளை நீ போர்த்தி கொண்டாயானால் வரும் அமளி ஆபத்து உனது தேகத்தை வந்து தீண்டாது. அதாவது இப்ப நம்ம தெய்வம் வந்து சொல்லுவாங்க, ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்துல 64 தீட்சையும் பத்தி சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் வந்து அத்தனை கணமிக்கது. அதாவது நம்ம கீழே குறிச்ச இதுல போயிட்டு எடுத்துட்டு வர சொல்ல மேலத்தாளங்கள்லாம் வச்சு தெய்வமே கொண்டு வந்தாங்க. அப்ப 64 ஆஹ் தீட்சை பெற்றவர்கள், அந்த 64 தீட்சை பெற்றவங்களும் நம்ம மெய்வழிச்சாலையில் இருந்திருக்காங்க. அப்போ அப்போ நீ மாய்கை உருவாக இருக்கிறாய், ஆகவே அதை மாற்ற எடுப்பே. அந்த தீட்சைன்றது எதுக்கு உனக்கு கொடுத்ததுன்னா, எப்படி உபதேசமோ அது மாதிரிதான். ஆசானை அறிவதற்கும் வாக்மி ஆகுவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் அந்த உபதேசம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இந்த தீட்சைன்றது 64 தீட்சை. உன்னை மெய் வீடேற்றும் அறிவாகார புதையலே ஒவ்வொரு தீட்சையும் உனக்கு பக்தி உண்டாக்கும். எதுக்கு அது கொடுக்குறாங்க? இப்ப சில பேர் வந்து இத்தனை தீட்சை வாங்கியிருப்பாங்க, சில பேர் இத்தனை அவங்க தரத்துக்கு ஏத்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு டோஸ் கொடுக்குறாங்க 250 mg, ஒருத்தருக்கு 500 mg, ஒருத்தருக்கு பிபி வந்து 10 mg போதும், ஒருத்தருக்கு 40 mg. அந்தந்த உடல் வெயிட்டை பார்த்து அதுக்கு தகுதிதான். நீ சாப்பிடுங்க 80 போட்டுக்கோங்க, அட்டார் வாஸ்ட் என்ன ஆறுது எனக்கு தெரியுன்றதுக்காக போட்டுக்கோங்கப்பா குடம்பு நல்ல, நீங்க 20, ஒருத்தருக்கு 10 தான் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு 5 mg தான், ஒருத்தருக்கு 30 mg தான். அந்தந்த உடல் எதை தாங்குமோ, அவங்க ஜீவன் எது அந்த பக்குவம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. தெய்வம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கறது இல்ல. அப்போ எதுக்காக அந்த தீட்சையெல்லாம் எடுத்து வச்சாங்க தெய்வம்னா, உன்னை மெய்யின் பால் திட சித்தம் உடையவனாக ஆக்கவும், வேதாந்தங்களின் மேல் உனக்குள்ள தெய்வீக இச்சையை நிலை நிறுத்தவும், உன் நூல் அறிவு ஆராய்ச்சி கொண்டு எட்ட முடியாத தேவ ரகசியங்களை உன் அறிவுக்கு எத்தி வைக்கவுமே தீட்சை கொடுத்தாங்க. மத்த ஒண்ணுக்கும் இல்ல. இது உனக்கு முக்தி கொடுக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே நமக்கெல்லாம் நம்ம தெய்வமா பார்க்கலையே, அப்ப இப்ப தெய்வம் இல்லையே, நம்ம ஒரு தீட்சை கூட வாங்கலையே, இப்ப இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு, அது இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அது அந்த தீட்சை வாங்கினவங்க மட்டும், தீட்சை வாங்கினால மட்டும் அவங்க சொர்க்கபதி வாழ்க்கை போவாங்களோ இல்ல முக்தி கிடைக்கும்னு தெய்வம் எங்குமே குறிப்பிடவில்லை. தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, உபதேசம் வாங்கினவன் கூட நரகத்தில் கிடக்கிறான்னு சொல்றாங்க. தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க, வேதத்துல இருக்க. அதனால நம்ம திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கே போயிடக்கூடாது. இப்ப தெய்வம் தூளத்துல நமக்கு தீட்சை கிடைக்கல, நம்ம உபதேசம் கிடைக்கல, அந்த கதையே பேசக்கூடாது. இப்ப நமக்கு என்ன முடியும், இப்ப நம்ம கையில என்ன இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி பிரயோஜனமா அதை வந்து 100% எப்படி நம்ம பிரயோஜனமா ஆக்கிட்டு அந்த மனுவின் கடமையை நம்ம செய்து நம்ம எப்படி தெய்வ அன்பை பெற்று நம்ம மீட்படையணும், அந்த ஒரு நோக்கம் தான் இருக்கணும். வச்சு பல பேர் பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. காது திறந்து வச்சு சைத்தான்கள் நிறைய வந்து நம்ம பேசுவாங்க. நம்மள வந்து ஒண்ணுமே இல்லை, அண்ணா சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா நமக்குலாம் ஒண்ணுமே தெரியலன்னு தோணுது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம அந்த பக்கமே போறது இல்லக்கா நானு அப்படின்வாரு. திடீர்னு நம்மள படிக்க சொல்லிட்டா என்ன சொல்றது அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லை. இது நம்ம பைய தின்றால் பணையம் தின்று விடலாம், பாட்டையார் வாக்கு. எப்படி நம்மளுக்கு ஒன்னா பண்ண முடியும்? அப்படி ஒன்னா படிச்சாலும் நிக்காது இல்லையா நம்மளுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும் நம்மளுக்கு. அந்த ஆர்வம் இருந்தா போதும். டோன்ட் ஸ்டேர் அட் த ஸ்டெப், ட்ரை டு ஸ்டெப் ஆன் த ஸ்டேர்ஸ். 50 படி ஏறணும்னா முதல் படியே வச்சோ அவங்க 50வது படியில இருக்காங்க நினைச்சா அவங்க போயிட்டாங்க, நம்ம எப்படி போறோன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதான். அப்போ நாம் சபைக்கு வரும்போது தெய்வம் சொல்றாங்க, நான் இதைதான் பேசணும்னு நினைச்சு வரல, உன் முகத்தை பாக்குறோம், அப்போ உனக்கு என்ன வேணுமோ நான் அதை தான் நம்ம பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்வது உண்டு. அவ்வாறு நாம் பேசுவது அவர்கள் தான் நாமும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரட்டும் என்றுதான். அத்தருவாயில் உங்கள் எண்ணம் எம்மிடம் இருக்கிறது. இப்போ சொல்லுவாங்க, கோபி மாமான்னு ஒருத்தர் இருப்பாங்க ஐநாவரத்துல. அவங்க ஒரு தடவை வந்து என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் லேட்டா போயிட்டாங்க போல இருக்கு. பின்னாடி ரோல உட்காந்துருக்காங்களாம். தெய்வம் வந்து ஆசனம் போட்டு, இங்க அந்த இது இருக்குல்ல, மரம் இருக்குல்ல, அங்க வெளியே வந்து உட்காருவாங்க. நம்மளோட புளிய மரம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் உட்காந்து இருக்கிறச்சு அப்படியே கடைசி ரோல உட்காந்துருக்காங்களாம். சரி, நம்ம லேட்டா வந்ததுனால தானே தெய்வத்தை விட்டு இவ்வளவு தூரமா உட்காந்துருக்கோம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்களாம். திடீர்னு தெய்வம்ல இந்த நாற்காலி எடுத்து சிம்மாசனத்தை அந்த பக்கம் போடுறான்ட்டாங்களாம். கொண்டு வந்து இப்படி போட்டு திருப்பி உட்கார திரும்பினா கோபி மாமா ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்களாமா. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க, முதல் ரோல் அவங்க இருக்காங்களாமா. அது மாதிரி அந்த நேரத்தில் உமக்கு என்ன வேண்டுமோ நம்ம நினைச்சுட்டு போ, நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நினைப்பும் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோன்றதுக்கு இதெல்லாம் கேட்கறச்சு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் இது மாதிரி பல சம்பவங்கள் பல அனந்தரைகள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நமக்கு அவங்க பழகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்தா அதை நம்ம கேட்டோம்னா சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் தான் வந்து தெய்வத்தோட அந்த என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இன்னும் வந்து வேல்யூ ஆடட் மாதிரி நம்மளுக்கு இன்னும் நம்ம அன்பு அதிகமாகும். தெய்வம் இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. இது சித்து வேலைகள் எல்லாக்கிட்டையும் இருக்கும், அதோட நீடுவாங்க. ஆனா நம்ம தெய்வம் அப்படி இல்லை, எம்மன் கிட்டையும் நம்மளை காப்பாத்தி கொடுக்குறாங்க. அதுதான் மற்றவங்களுக்கும் நம்ம தெய்வத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.
அந்த தருவாயில் உங்கள் எண்ணம் எம்மிடம் இருக்கிறது, எம் எண்ணமோ பிரம்மலயத்தில் இருக்கிறது, ஆகவே உங்கள் எண்ணமும் அங்கே போய் உலாவுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த அதுதான். அதாவது உபதேசம் மனு ஈசனாக வந்திருக்கிற குரு கொண்டல் அவர்களின் ஆற்றல் இப்படிப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்காக தான் இந்த உபதேசம் தான். அவர்களது வேத விளக்க வார்த்தைகளை திருவாக்கு நீ தெரிந்து கொள்வதால் மட்டும் பயனில்லை. அவங்க திருவாக்கு மட்டும் 325 இதுல நம்மளோட எமபடரை கோராயுத கூறுக்க மனப்படமா தெரியும். எனக்கு முன்ன பின்ன கூட விடாம சொல்லுவேன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால உனக்கு நிஜமா முத்தி கிடைக்காது. அவ்வளவு பேர் இருக்காங்க. அதுதான் சில பேர் என்ன படிச்சா அது போதும், அது ஒண்ணுமே மூல மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி கொண்டு அந்த அன்பை தான் அவங்க பாக்குறாங்க. தெய்வம் வந்து பாக்குறது அந்த பாண்டியத்துவத்தை தெரியல. அவங்க தலைக்கீழ சொல்லுவாங்க, ராகம் மரம் அப்படி பாடுவாருப்பா அந்த அண்ணெல்லாம். அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீ உன்னை முன்ன நிறுத்துற. அந்த அண்ணா அப்படி பேசுவாரு, இந்த அக்கா இப்படி பாடுவாருங்கன்னா நம்ம அண்ணா அக்கா தான் ஞாபகம் வருது, தெய்வம் ஞாபகம் வரல. அங்க நீ எது பேசினாலும் எம்மை முன்னிறுத்தி பேசிடுவாங்க. நீ சபையில பேச இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் தெய்வத்தோட திருவாக்கியம். நான் டிஸ்கிளைமர் முதல்லயே சொல்லியிருக்கணும். நான் எடுத்து பேசுறது எல்லாம் தெய்வத்தோட திருவாக்கியங்கள் தான். இது வந்து மெய்க்கு வரதுக்கு முன்னே எனக்கு தெரியுமா? தெரியும், ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. எல்லாமே தெய்வம் போட்ட பிச்சை அப்படிங்கிறத நினப்பு பேசுற எனக்கும் இருக்கணும், கேட்கிறவங்களுக்கும் இருக்கணும். கண்மணி அக்கா பேசல, தெய்வத்தோட திருவாக்கை எடுத்து பங்கிக்கிறாங்க அவங்க தெய்வ உத்தரவுப்படி. அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அப்போ அவர்களது வேத விளக்க வார்த்தைகளை திருவாக்கு நீ தெரிந்து கொள்வதால் மட்டும் பயனில்லை, அவர்களில் இரக்கத்திற்கு உரிய சற்பாத்திரனாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அவங்க இரக்கம் அன்பு அதை விடவே கூடாது. திரும்ப 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 2 கண்கள் மாதிரி தெய்வத்தோட இரக்கம் தெய்வத்தோட அன்பு அங்க விட்டு விலகிடக்கூடாது. மத்த எல்லாம் வரும், இங்க மட்டும் இது மட்டும் விட்டுறக்கூடாது. இரக்கத்திற்கு உரிய சற்பாத்திரனாக நீ ஆகுவதால் தான் உனக்கு ஸ்வர்க்க பதவி கிட்டும். மனிதன் உன்னதமானவன் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மனிதன் இருக்கிற படைப்பிலே பெரிய படைப்பு எது? மனிதன் தான். அவங்கள படைச்சு தான் அதில் குறியேறி கொண்டான் இறைவனும், அதுவும் நம்ம சொல்றோம். அதை விட உன்னதமானது ஒண்ணு வச்சிருக்காங்க தெய்வம். இவன் தலையில என்ன ஏத்தி வச்சிருக்காங்கன்னா கடமையாகி செயல். நீ உனக்கு மனிதனின் கடமைன்னு ஒண்ணு இருக்கு. நீ ஒரு மெய்குருவை அடைஞ்சு நீ உனக்குள் இருக்க உன்னை நீ அறியணும் அப்படின்ற ஒரு கடமையாக செயலை ஏத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மனு என்ன பண்றான்? தன்னுடைய கடமையை மறந்து தீமைக்கு போயிடுறான். இந்த பாரத்தை மட்டும் இந்த பூமியால தாங்க முடியாதம்மா. இவனுக்காக படைச்சு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறான். ஆனா இவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை மட்டும் மறந்து போயிடுறான். அதுக்குதான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க, மூரித்தே நாள் வருது மோனத்துலாவிடுங்கோ என்று அந்த நாளை வைத்து பாடி வைத்துள்ளோம். அன்றைக்கு எம் மக்கள் ஒருவர் கூட, அதாவது இந்த பிரளயம் நேரத்துல அந்த அக்னி வரும் இல்லையா, அந்த நேரத்துல நம்ம மக்கள் மெய்வெளி மக்கள் ஒருத்தர் கூட அதுல அந்த சூட்டில் அடிபட்டுடாது இருக்கணும்னு தான் தெய்வத்தோட அபா ஆசை எல்லாமே. அன்றைக்கு எம் மக்கள் ஒருவர் கூட தவறாமல் கடை தேரத்தான் எம்முடைய நீண்ட கால பாடும் பரப்பும். அப்போ தெய்வம் வந்து பாட்டையமும் அகில வளம் வரும் போயிட்டே இருப்பாங்களாமா. பாட்டையும் நிறைய சிரிக்கவே மாட்டாங்களாமா. இப்போ அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எப்பவே ஒரு தடவை தான் சிரிப்பாங்களாம். அப்போ கொஞ்ச தெய்வம் வந்து பிரசங்கிப்பாங்களாமா. கூட்டம்லாம் நிறைய இருந்தா பிரசங்கிப்பாங்களாம். அப்போ வந்து பாட்டைய பார்த்து சில நேரத்துல இளநகை பூத்து சந்தோஷம் இருப்பாங்களாம். ஆனா அதை கேட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் கேட்டுனே இருப்பாங்கன்னா தெரியும், அப்படியே கூட்டம் கலைஞ்சு கலைஞ்சு போயிடுமாம்மா கேட்டுட்டு. நம்ம தெய்வம் அவ்வளோ அருமையா பேசுவாங்களாம் அந்த நேரத்துல எல்லாம். அப்போ பாட்டையா கூட அகிலமலம் வராச்செல்லாம். அப்போ பாட்டையா உத்தரவு பண்ணுவாங்களாம், கழுதை உழவுக்கு ஆகுமா வண்ணான் பன்னாடி ஆவானா என்று கூறி என்னை தீர்த்துவார்கள் அப்படின்றாங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு நல்லா பேசியிருந்தா, பாட்டையா வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அப்படி சாதாரணமாலாம் சொல்லிட மாட்டார் அவரு. அப்படி சொல்லியிருக்காருன்னா அப்ப அவர் எந்த அளவுக்கு நம்ம தெய்வம் உங்க பேசியிருக்கணும்ல. கூட்டம் சேர்ந்திருக்கு, பேசியிருக்காங்க, அதை கேட்டு இவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறே, இப்படி எல்லாம் பேசுறியே அப்படின்ட்டு. அப்போ அது கலைஞ்சு போனதை சொல்லுவாங்களாமா, இது மாதிரி கழுதை உழவுக்காகுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தீர்த்து வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்போ அவரோட திருவாக்கு எவ்வளவு ஒரு பலம் கொண்டதா இருக்கணும் இல்லையா. 6வது அறிவு எது? நமக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 5 அறிவுக்கு வந்து எல்லாம் தெரியும், கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு உறுப்பு இருக்கு. அந்த 6வது அறிவு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம முடிப்போம், அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம், வாக்கறிவு ஏதோ சொல்லிட்டு இருப்போம். அதாவது ஒரு ஜீவேசன் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகர ரூபரே ஆசான் அப்படின்ட்டு. அப்போ அறிகின்ற அறிவே அறிவென்ற அறிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த
அறிவறி பாடத்துல நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தெய்வம் தான், ஆசான் தான் அந்த 6வது அறிவு. அவங்கதான் வந்து நம்மளுக்கு தொட்டு காமிக்கிறாங்க. அந்த அறிவே வந்து அவங்க வந்தாதான், தூளம் தாங்கி வந்தாதான் நம்மளுக்கு அந்த 6வது அறிவே நம்மளுக்கு தொட்டு காமிக்க முடியும். அப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா 6வது அறிவு எது, அதுக்கு கருவிக்குழம்புனா எங்க தெய்வம் தான். அவங்கதான் 6வது அறிவு. நம்ம வேற எந்த யோசனையும் வேணா குழப்பிக்க வேண்டாம் நம்ம ரொம்ப. அப்படிதான். உம்மிடத்தில் எமது வாய் மட்டும் பேசுவதில்லை, எமது தேகாந்தி அந்தமும் அதில் உள்ள எல்லா அணுக்கோடிகளும் ஒக்க நின்று அசைந்து பேசுகின்றன. அதனால்தான் எமது வார்த்தைகளை உனது செவியில் ஒரு தித்திப்பான சுவையோடு ஏறுகின்றன. எமது அகப்புற கருவி குளங்களும் அவற்றில் உள்ள அணுக்கோடிகளும் அசைந்து அசைந்து பேசுவதால் தான் இங்கு உனக்கு ஒரு தனித்த காமம் தட்டுகிறது, இன்ப சுகம் பூக்கிறது, பரமானந்தம் லபிக்கிறது அப்படின்றது. அது ஒரு தனித்த காமம்னே சொல்றாங்க. இதுதான் காதலர் தினம் இல்லையா, பிப்ரவரி 14ஆம் தேதி. எத்தனை ராத்திரி இருந்தா கூட நான் ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த காதலர்கள் அப்படின்ட்டு. என்ன அப்பா அம்மா கிட்ட பேசாத, அண்ணன் தங்கச்சி கிட்ட பேசாத, அப்படி இல்லாத அந்த காதலர்கள் கூட அந்த பேச்சுனா தூக்கம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், பேசுத ஏதோ ஒரு தனித்த ஒரு சுவை இருக்குது இல்லையா. அந்த சுவை நம்ம தெய்வோட திருவாக்கை கேட்கறச்சு நமக்கு வரணும், அந்த ஜீவன்ல வரணும். அதுதான் தெய்வமே உத்தரவு பண்றாங்க. என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அதாவது இங்கு உனக்கு ஒரு தனித்த தெய்வத்துடைய எமது அகப்புற கருவி குளங்களும் அவற்றிலுள்ள அணு கோடான கோடிகளும் அசைந்து அசைந்து பேசுவதால் தான் இங்கு உனக்கு ஒரு தனித்த காமம் தட்டுகிறது, இன்ப சுகம் பூக்கிறது, பரமானந்தம் லபிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ தெய்வம் கடைசியா நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம், காயக்கற்பும் உயிருக்கான காயக்கற்பும் தெய்வ திருவாக்கு. அது எப்படி அவங்க நம்மளுக்கு சொல்ல பாடுபடுறாங்க, எப்படி சொல்லியிருக்காங்கலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் தெய்வமே அவங்க திருவாக்கு கொண்டு சொல்றாங்க, பலகாலம் நாம் உங்களுக்கு கோபக்குறி காட்டியோ சிரிப்பு ஊட்டியோ ஆச்சரியம் ஊட்டியோ பேசி வருகிறோமே, அது எதற்கு? எப்படிலாம் பேச, ஒரு தடவை வந்து உஜார் அப்படின்வாங்க, நீ என் கையை முறுக்கி கொண்டு போனால் நாம் என்ன செய்வதுன்னுவாங்க. இன்னொரு நேரத்துல நீ பேச்சை கேட்டு நீ வந்துரு, இல்ல நாமே உன்னை நரகத்தில் தள்ளி விடுவோம்னுவாங்க. உன்னை கட்டி கொண்டு அழுவதை தவிர வேறு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னுவாங்க. இப்படி சொல்லுவாங்க. மகனேன்வாங்க, உன்னை கட்டிட்டு அழலாமான் இருக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குன்னுவாங்க. கோபமாவும் பேசுறாங்க. இப்படிலாம் கோபக்குறி காட்டியோ சிரிப்பு ஊட்டியோ பல கதைகள், தெய்வத்தோட கதைகள்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா சபையில வந்து இப்படியே சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தூக்கம் வந்துட போது, அவங்களுக்கு போர் அடிக்க போதுன்ட்டு சிரிப்பு கதையெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய வளையன் கதை, அது மாதிரி நிறைய கதை இருக்கும். சாமியார் கதையெல்லாம் இருக்கும், அது மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கும். அப்போ சிரிப்பு ஊட்டியோ ஆச்சரியம் ஊட்டியோ பேசி வருகிறோமே, அது எதற்கு? உங்கள் உள்ளத்தில் நாம் சொல்வது அனைத்தும் போய் சரியாக பதியட்டும் என்றுதான். நாம் எழுதியதை பேசியதை எண்ணி பார்த்து அனுபவித்துக் கொண்டே எந்நேரமும் இருந்தால் அதுவே தந்த வித்யா தத்துவமாகிய ஜீவ நாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாக ஆகி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ நமக்கு இறைவன் வழிகாட்டுவனாக. மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம்.